வாசலை ஒன்று திறக்கிறேன், உனக்கு ஒரு வழி திறக்கிறேன், உனக்கு ஒரு வழி உண்டாகும், ஒரு வாசல் திறக்கப்படும். அது யாரும் பூட்ட முடியாது, யாரும் லாக் பண்ண முடியாது, யாரும் அடைக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வாசல் அதுதான். திறக்கும் போது கண்டிப்பாக அது யாராலையும் பூட்டவும் முடியாது. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் அப்படி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அது ஒருவனும் பூட்ட முடியாதுன்றார். அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாசலை திறந்தாருன்னா அது யாராலையும் அடைக்க முடியாது. இந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும். அப்போ கடவுள் நம்மளை ஒரு வாசல் திறந்து, ஒரு வழியை திறந்து நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது, அந்த யாரும் கெடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட வாசல் தான் உங்களுக்கு திறக்கப்படும்ன்றத ஆண்டவர் சொல்லுகிறார். அதே மாதிரி பாருங்க, 105ஆம் சங்கீதம் 41ஆம் வசனம். 105ஆம் சங்கீதம் 41ஆம் வசனம். - 39 வாசிங்க. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறார், தந்தார், கேட்டார்கள், காடைகளை வர பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தி ஆக்கினார், கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டது, வறண்ட வெளியிலும் பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் ஆபிரகாமையும் நினைத்து ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்துடன் புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. என்ன அழகா வார்த்தை சொல்றாரு பாருங்க. ஜனங்க கேட்குறாங்க, வனாந்தரத்துல போறாங்க, பகலில் வெயில் பாருங்க, பகலில் வெயில் வரும்போது என்ன ஆகுதுன்னா மேகத்தை மறைவுக்காக விரிச்சாரம் பாருங்க. ஜனங்க வெயிலில் போது மேகத்தை ஒரு பாய் போல, ஒரு தார்பாய் போல பிரித்து போட்டாராம் பாருங்க. நிழலாக போட்டோம், குளுன்னு போட்டோம், ஒரு குளிர்ந்த காற்றோட போட்டோம், வெயிலோட போகக்கூடாது ஜனங்கன்னு மேகத்தையே ஒரு தார்பாய் மேலே பிரித்து போட்டாராம் ஜனங்க. நைட் ஆயிடுச்சுன்னா குளிர், வனாந்தரத்துலலாம் குளிர் பயங்கரமாக இருக்கும், ஓப்பன் ஏரியா எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல குளிர் அதிகமான நெருப்பும் கொடுத்தாங்க, அக்கினி நெருப்பு தூணு போல. ஜனங்க அவங்க குளிர் காஞ்சின்னு அப்படியே நல்லா ஒரு அனலாக சந்தோஷமாக படுத்துன்னு இருக்கிறாங்க. இப்படி செஞ்சுட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு காடைகள், எங்கேங்கிற காடைகளும் காற்றடிச்சு கொண்டு வந்து கொட்டினாராம். ரெண்டாவது, வானத்தின் அப்பத்தை சாப்பிட கொடுத்தாராம். வானத்தின் சாப்பாடுங்க, நீங்கள்லாம் பூமியில் விளையிறத சாப்பிட்ருக்கிறீங்களே, அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்க பாருங்கள், வானத்திலிருந்து தேவன் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட. அதான் சொல்கிறேன், நமது பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பானா அங்கே தான் ஏராளமான பொக்கிஷங்கள் இருக்கிறது, அங்கே தான் ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்குது, அங்கே தான் தேவன் அங்கேருந்து அந்த ஆசீர்வாதங்களை கட்டு அவிழ்த்து விட்டார்னா நம்ம மேலே வந்து இறங்கும். அதனால தான் அந்த மல்கியாவில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, வானத்தின் பலகனையை திறப்பார். அப்படின்னா அந்த வானத்தின் இருக்கிற அந்த ஜன்னலை திறந்தார்னா அங்கேருந்து ஆசீர்வாதம் வர்ஷிக்கப்படும். அதனால தான் இங்கே பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார்னு பார்க்கணும். இங்கே வானம் அப்பத்தினாலே ஜனங்களை திருப்தி ஆக்கினார் பார்த்தோம். சாப்பிட்டாங்க. தண்ணி என்ன பண்ணுறன்னா கண்மலையை திறந்தார் பாருங்க. மலை வெடிக்க வச்சாரப்பா, பெரிய மலை, மவுண்ட்டு. அந்த மலை அப்படி வெடிப்பு விட்டவொன்னும் அது உள்ளேருந்து தண்ணி ஓடி ஆடணும். இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் அந்த மலை மேலே அந்த வர தண்ணியை குற்றாலத்தில் போய் குளிக்கிறதுக்கு, ஏன்னா அது மேலே இந்த ஊற்றுது தண்ணி, அங்கே போய் குளிக்கிறாங்க இல்லையா. இங்கே பாருங்கள், ஜனங்க சாப்பிட்டாங்க, தண்ணி இல்லை, பெரிய மலை இருக்குது, தண்ணி கிண்ணி ஒன்றும் இல்லை, அதை பிளந்தவொன்னா அது உள்ளேருந்து தண்ணி வருதாம். கண்மலையே திறந்தார். அல்லேலூயா. அப்போ தம்முடைய ஜனங்களை தம்மேல் நம்பிக்கை வைத்தவர்களை, தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பொக்கிஷ சாலையை திறப்பார், வானாப்பத்தை கொடுப்பார், கண்மலையும் திறப்பார். அதுதான் சொல்றேன், உங்களுக்கு உண்டான வாசல் திறக்கப்படும். அன்னைக்கு அவங்களுக்கு உண்டான வாசல்கள் திறக்கப்பட்டது. பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வேலிகள் ஆராய் ஓடிற்று. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தை தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து தம்முடைய ஜனத்தை பாருங்க, தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். அப்ப களிப்போடுன்னா என்ன அர்த்தம்? களிப்பு. இப்போ சிமெண்ட்டுக்கு அழகும் போது கூட கொஞ்சம் களிப்பா போடுவாங்க, ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். வரம் மண்ணா போட்டு விட்டுறாதப்பா, கொஞ்சம் நல்ல சிமெண்ட்டை போனால் களிப்புனா கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளை நல்ல ஒரு கிரிப்பாக
ஒரு ஆசீர்வாதிக்கும்படிக்காகத்தான் அவர் சொல்றாரு, தம்முடைய ஜனத்தை களிப்போடும் கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினாராம். என்னன்னா ஜனங்க சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு ஒரு வாசல் திறந்தது, வானத்திலிருந்து சாப்பாடு. ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, அவங்களுக்கு ஒரு வாசல் திறந்தது, கண்மலை திறந்து தண்ணியை கொடுத்தாரு. இப்போ தம்முடைய ஜனங்களை எப்படி அனுப்புறாரா? போகும்போது அவங்க துக்கத்தோடு இருந்தாங்க, துயரத்தோடு இருந்தாங்க, வேதனையோடு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை என்ன பண்றாரா? களிப்போடும் கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். இதுதான் அப்போ நம்ம இப்போ கஷ்டப்படுறவங்க, கலங்குறோம், சில காரியங்கள் நடக்கலையே, ஏன் தாமதம் ஆகுதுன்னு. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், தேவன் உங்களுக்கு உண்டான வாசலை திறக்கும் போது நீங்களும் களிப்போடும் கம்பீர சத்தத்தோட போவீங்க. ஹல்லேலூயா. அப்போ சொல்லுவீங்க பாரு, எப்படா ஆண்டவர்கிட்ட எம்மா ஜெபம் பண்ணேன், எம்மா உபவாசம் இருந்தேன், எம்மா அழுதேன், ஆண்டவர் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டினார்றா, இதுக்கெல்லாம் ஒரு சேர்த்து ஒரு வாசலை திறந்து, அந்த வாசலை ஆண்டவர் திறந்து என்னை ஆசீர்வதிச்சார்றா, எனக்கு ஒரு நல்ல வழியை திறந்து கொடுத்தாட்றா அப்படின்றத நீங்கள் கம்பீரமாக சொல்லுவீங்க. அதை கம்பீர சத்தத்தோடு ஒரு ஆச்சரியமாக ஜனங்க ஆச்சரியப்படுற விதத்தில் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அப்படி இருக்க போகிறது. தேவன் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். ரெண்டாவது பாருங்க, ஒரு வசனத்தை சொல்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 21:19. 21:19 வசனம் திருப்பி நிறைவேற்றி, தேவன் அவளுடைய கண்களை திறந்தான். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு போதான். இங்கே பாருங்க, ஆகார், நல்லா கவனிங்க. ஆகார் அந்த அம்மாவுக்கு குழந்தைய தூக்கிட்டு வந்து தண்ணி இல்லை, சாகிற நிலைமை, வேற வழி இல்லை. கணவரால் கைவிடப்பட்டவங்க ஒரு குழந்தைய வச்சுக்கிறாங்க, குடிக்க தண்ணி இல்லை, வனாந்திரம். அந்த குழந்தைய தண்ணி தாகத்தில் சாகிற மாதிரி இது. இப்போ வாசல் தெரியல, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்குது, எந்த வழியும் இல்லை, எந்த வாசலும் இல்லை. இப்போ என் அம்மா அழுவுது, ஒரே ஆண்டவரே என் குழந்தை தாகத்தில் சாகுது, அந்த சாகிறது சத்தத்தை கேட்டால் என்னால் முடியல. அந்த குழந்தைய ஒரு இடத்துல போட்டு தூரமாக போய் உட்காந்து அழுவுது. ஆண்டவரே எனக்கு ஒரு வழி இல்லையே, இந்த வனாந்தரத்தில் எனக்கு ஒரு வாசல் இல்லையே, எனக்கு ஒரு நல்ல ஒரு இது இல்லையே, குடிக்க தண்ணி கூட இல்லாமல் என் நிலைமை மாறி விட்டதே சொல்லி ஒரே அப்போ தான் ஆண்டவர் பாருங்க அந்த அம்மாவோட பேசுகிறாரு. பேசி அந்த அம்மாவுடைய கண்ணை திறக்கிறார். கண்ணை திறந்தவனோ எதிர்க்கவே ஒரு பெரிய ஊற்று தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த அம்மா அதுக்கப்புறம் ஓடி போய் அந்த தண்ணியை குடித்து முகம்லாம் கழுகின்னு குழந்தைக்கும் தண்ணி கொண்டு போய் கொடுத்து அந்த குழந்தைக்கும் உயிர் வந்து, அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்ததியும் பெருசாகுவேன். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த அம்மாவுக்கு வாசலே இல்லை, வழியே இல்லை. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வனாந்திரம், ஒரு யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். ஆள் நடமாட்டினா கூட போறவங்க வரவங்கள்ட்ட கொஞ்சம் தண்ணி கிண்ணி கேட்டு குடிச்சிக்கலாம். ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், கணவரால் கைவிடப்பட்ட நிலைமை. யோசனை பண்ணிப்போம். சொந்தம் பந்தம் யாரும் கிடையாது. இந்த அம்மாவும் சின்ன குழந்தைய, அவ்வளோதான், வழி தெரியாமல் நிற்கிறாங்க. அவ்வளோதான், குழந்தை சாகிற நேரம். கடவுள் பாருங்க ஒரு வாசலை திறக்கிறார். என்ன அந்த வாசல்? அந்த அம்மாவுடைய கண்ணை திறக்கிறார் ஃபஸ்ட்டு. அங்கே இருக்கிற ஒரு ஊற்றையும் திறந்து கொடுக்குறாரு. தண்ணி அந்த வனாந்தரத்தில் குபு குபுன்னு சொர்ந்து வருது. அந்த அம்மா ஓடி போய் தண்ணியை மொண்டு அந்த குழந்தைக்கு குடிக்க கொடுத்து, இந்த அம்மாவும் குடித்த பிறகு உயிர் வந்தது. உயிர் வந்த பிறகு ஆண்டவர் சொல்கிறார், அதோடு இல்லை, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை பயங்கரமான ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி பெரிய ஜாதி ஆகிறாரு. பெரிய ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அவங்களுடைய சந்ததி இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். வழியே இல்லாத இடத்துல ஆண்டவர் வாசலை திறந்தாரு பாருங்க. அடைக்கப்பட்ட சூழ்நிலை திறக்கப்பட்டது பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு உண்டான வாசல் திறக்கப்படும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாப்பாடு இல்லை, நாங்கள் வானத்தை திறந்து சாப்பாடு கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்க தண்ணி இல்லை, நாங்கள் கண்மலையை திறந்து தண்ணி கொடுத்தாரு. அல்லேலூயா. அங்கே பார்க்குறோம், இங்கேயும் பார்க்குறோம். என்னன்னா இங்கேயும் அந்த அம்மாவுடைய கண்கள் திறக்கப்பட்டு அந்த குழந்தைக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த அம்மாவுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த தண்ணியை குடித்து உயிர் வாழ்கிறாங்க. ரொம்ப பெரிய ஜாதியாக அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. இப்படி இவங்களுக்கெல்லாம் ஒரு வாசல் திறக்கும் போது உங்களுக்கும் ஒரு வாசல் திறக்கப்படும். கர்த்தர் நல்லவர். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். போதும். அல்லேலூயா. பாருங்க, உங்க கண்ணை திறக்கிறாரு, இங்க செவியை திறக்கிறாரு. இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்னாகம் புஸ்தகத்துல 22:28 பாத்தீங்கன்னாக்கா வாயை திறக்கிறாராம், கழுத வாய். எல்லாத்தையும் திறக்கிறாரு பாருங்க. ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு திறப்பை உண்டாக்கி கொடுக்குறாரு. காது அடைக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு வேற வழியே இல்லை. காதை
அடைக்கப்பட்டிருக்கிறது, கடவுள் அந்த செவியை திறக்கிறார். இந்த அம்மாவுடைய கண்ணு மூடப்பட்டிருக்கிறது, கண்ணை திறக்கிறார். இப்படி திறந்து ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு காண்பிக்கிறார். அங்க கண்மலையை திறக்கிறார், அங்க வானத்தை திறக்கிறார். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தமது ஜனங்களுடைய காரியங்களை அடைக்கப்பட்டிருக்கிற வழி இல்லாத, வழி தெரியாத இருக்கிற அந்த வாசல்களை திறந்து விடுகிறார். ஆண்டவர் சொன்னார், உனக்கு உண்டான வாசல் திறக்கப்படும். அல்லேலூயா. இப்படி இத்தனை பேருக்கு ஒரு வாசல் திறந்திருக்குது, செவி திறந்திருக்கிறது, கண்கள் திறந்திருக்கிறது, கழுத வாய் கூட திறந்து அதை உணர்த்தி பேச வச்சிருக்கிறாரு. இப்படி எல்லாத்தையும் திறந்தவர் கண்டிப்பா இந்த மாதம், இந்த வருஷம் உங்களுக்கான வாசலை அவர் திறப்பார். அல்லேலூயா. உங்களுக்கான வழியை அவர் திறப்பார். நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கான ஒரு வாசல் திறக்கப்படும். நீங்க இவ்வளோ பேருடைய வாசல்கள் திறந்து இவ்வளோ பேர்களையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கும் போது உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இந்த மாதத்தில் காண்பீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் கைகூடு வரும்படி அந்த வாசல்களை திறப்பார், அந்த வழிகளை திறப்பார். இனி உங்களுக்கு அது அடைப்பும் இல்லை, இனி அது மூடப்பட்டதாகவும் இருக்காது. உங்களுக்கு நிச்சயமா அந்த வாசல்கள் திறக்கப்பட்டு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.